அதாவது டிஎம்கே முதல்ல திரும்ப வரணுன்றதே பெரிய தவறான ஒரு காரியமாக. ஏன்னா நாம் ஒரு மன்னராட்சியில் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் எல்லாருமே எம்ஜிஆரை தான் குறிப்பிடுவாங்க. எம்ஜிஆர் திமுகவில் எத்தனை வருஷம் அவர் திமுகவில் இருந்தார் தெரியுமா? அத்தனை வருஷமாக அவர் எம்ஜிஆர் போகாத கிராமங்கள் கிடையாது, போடாத மீட்டிங் கிடையாது. ஏடிஎம்கே எப்படி ரீச் ஆச்சுன்னா, ஏடிஎம்கேங்கிற ஒரு கேடர் இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க கிராஸ் ரூட் ரூரல் பீப்புள்ஸு, வில்லேஜ், அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா எதுவும் பார்க்காம எல்லா இதுக்குமே பெனிஃபிட்ஸ் பண்ணாங்க. வணக்கம் ரிட்டேப் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோல திமுக ஆட்சியில உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன, எதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இந்த ஆட்சியில பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதையும் கேட்போம். அதன் பிறகு மாற்றங்கள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தொடர்ந்து மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சியில இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மக்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்படி எதுவும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. இந்த 1000 ரூபாய் திட்டம்லாம் ஒரு நல்ல திட்டம் தான். அதே மாதிரி இந்த பிச்சைக்கார மறுவாழ்வுலாம் கொண்டு வந்தாலும் ரொம்ப நல்ல திட்டம் தான். அது அவங்களால கண்டினியூஸாக அதை அவங்களால அப்ளை பண்ண முடியல, நடைமுறைப்படுத்த முடியல. அவங்க கொடுக்குற வாக்குறுதியெலாம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்களே தவிர ஒரு நிரந்தரமான மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு செயலாக தெரியல.